பெப்பர் மசாலா ஆம்லேட் பண்ணலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய், பொடிசாக வெட்டின வெங்காயம் 3/4 கப்பு, தக்காளி 1/2 கப் அளவுக்கு, 2 இல்லை 3 பச்சை மிளகாய் பாதியாக உடைச்சிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வேகிற வரைக்கும் வதக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் கொதிக்க விடணும். மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்துட்டு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை உடைச்சி மசாலாவில் ஊற்றணும். இந்த மசாலா அளவுக்கு நான் 6 முட்டை ஊற்றுறேன். முட்டையோட மஞ்சக்கருவை உடச்சி விட்டுட்டு இந்த மசாலாவோட லேசாக கலந்து விடணும். மூடி போட்டுட்டு முட்டை வேகிற வரைக்கும் அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது முட்டையோட ஓரம்லாம் நல்லா வெந்திருக்கு, நடுவில் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் மறுபடியும் மூடி வச்சிடலாம். முட்டை வெந்துருச்சு, நம்மளுக்கு வேணுங்கிற அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வித்தியாசமான ஆம்லேட் இது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.